ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வதனம் டிவிக்காக இயேசுவோடு நான் என்ற நிகழ்ச்சிக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் ஆண்டோடைய வல்லமையான வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரமும் எல்லா ஆளுகையும் உடைய உம்முடைய வசனத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு பேசி எங்கள் மனதை தைரியப்படுத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை நேரத்திலும் பேசி நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. நாம் வாசித்த வேத வசனத்தில் சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லி வைத்திருக்கிறார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். இவர் இந்த ஜெபத்தை ஏறெடுத்த சூழ்நிலை, அவர் எந்த நிலையிலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று ஒரு தலைப்பை நாம் கவனிக்கிறோம். இந்த ஜெபத்தை தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் என்ற ஜெபத்தை அவர் செய்யும்போது அவர் இருந்த சூழ்நிலையை மேலே குறிப்பிட்டிருக்கிறார். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை செய்யும் பொழுது அவர் துயரத்தில் இருக்கிறார், துக்கத்தில் மூழ்கி இருக்கிறார், வியாகுலத்தில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறார். இந்த சங்கீதம் நமக்கு ஒரு ஆழமான ஒரு மேன்மையான ஒரு கருத்தை, நமக்கு ஒரு புரிதலை உணர்த்துகிறது. என்ன கருத்து, என்ன புரிதல் என்று சொன்னால், ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மனிதனால் ஜெபம் செய்ய முடியும் என்ற ஒரு மேலான பாடத்தை இந்த சங்கீதக்காரர் நமக்கு கற்றுத்தருகிறார். அது மட்டுமல்ல, கீழே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் இன்னும் எவ்வளோ கடினமான சூழ்நிலைக்குள் கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். வசனம் சொல்கிறது, என் நாட்கள் புகையே போல் இருந்ததுங்கிறார். என் நாட்கள்லாம் புரோஜனம் இல்லாமல் போயிற்று அப்படிங்கிறார். அதுக்கடுத்த வார்த்தையை சொல்லும்போது, என் எலும்புகள் எல்லாம் எரியுண்ட கொல்லியை போல ஆயிற்று, நான் பலனற்று போனேன் என்று சொல்கிறார். இப்படி வாழ்க்கையெல்லாம் புரோஜனமற்ற நிலையில, சரீரத்தெல்லாம் பலனற்ற நிலையில, இருதயம் வெட்டுண்ட புல்லை போல உலர்ந்து போன நிலையிலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பலத்தை உடையவராக இந்த சங்கீதக்காரன் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வாழ்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை, உதாரணங்களை வைத்திருக்கிறார்கள். என்ன உதாரணம்? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதனால் ஜெபிக்க முடியும் என்ற மேலான சூத்திரம் பாடத்தை நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் நமக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். வேதத்தில் மட்டுமல்ல, கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சாது சுந்தர் சிங்கை பற்றி சொல்லும் பொழுது, அவருடைய வாழ்க்கையிலும் கடினமான சூழ்நிலைக்குள் பல முறை கடந்து போயிருக்கிறார். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர் ஜெபிக்காமல் இருந்ததில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல திபெத் பகுதியில் அவர் ஊழியத்துக்கு சென்றபோது, ஆண்டவரை அறிவிப்பதற்கு பல எதிர்ப்பான சூழ்நிலைகள் வந்த பொழுது, அதையும் தாண்டி அறிவித்த பொழுது அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. சில லாமாக்கெல்லாம் சேர்ந்து அவரை ஒரு மரண கிணற்றுக்குள் போய் போட்டு விட்டார்கள். அந்த ஊரில், அந்த பகுதியில் யார் தவறு செய்தாலும் அவர்களை கொண்டு போய் அந்த மரண கிணறுக்குள் போடுவது வழக்கம். அவரையும் அப்படியே கொண்டு போய் மரண கிணத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள். அங்கு போட்ட பின்பு அதற்கான மூடியை மூடி, அதற்கான சூத்திரம் பூட்டை போட்டுவிட்டு அவரை வெளியே வரவிடாதபடிக்கு உள்ளே அவரை இருத்தி வைத்து விட்டார்கள். சரித்திரம் சொல்கிறது, அவர் 3 நாள் அந்த மரண கிணற்றுக்குள்ளே இருந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, காற்று இல்லை, வெளிச்சம் இல்லை, வாழ்வதற்கு ஏற்ற இடமாக அது இல்லை. ஆனால் பிணங்களின் நடுவில் முழங்கால் படியிட்டு ஆண்டு நோக்கி பார்த்தார். 3வது நாள் கிணற்றின் வாயில் திறக்கப்பட்டது. சாது சுந்தர் சிங் இதை பிடித்துக்கொள் என்று ஒரு கயிறு அவர்களாய் விடப்பட்டது. அதை பிடித்து கொண்டு மேலே வந்து பார்க்கிறார், எவருமே இல்லை. அவருக்காய் பரலோகம் திறக்கப்பட்டு தேவதூதர்கள் அனுப்பப்பட்டு காப்பாற்றப்பட்டார்.
நமக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க முடியும் என்றதான ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரியை நமக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த சங்கீதக்காரனும் அதான் சொல்லுகிறார், நான் எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும், நான் எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும், நான் எவ்வளவு வியாகுலத்தில் இருந்தாலும் நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய இரக்கத்திற்காக அவர் கெஞ்சுகிறார். இன்னும் சில குறிப்புகள் அவர் கொடுக்கிறார் பாருங்க. 102ஆம் சங்கீதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், வனாந்திர நாரைக்கு நான் ஒப்பானேன், பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல இருக்கிறேன், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குருவியைப் போல் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அவருடைய ஒவ்வொரு உதாரணத்தை பார்த்தென்று சொன்னால், நாரை தண்ணீருள்ள இடத்தில் இருக்க வேண்டிய ஒன்று வனாந்திரத்தில் வெறுமையான இடத்தில் இருக்கிறது. அதுக்கடுத்து சொல்கிறான், நல்ல இடத்தில் வைத்தாலே பார்க்க முடியாத ஆந்தை பாலான இடத்தில் இருக்கிறது. அதை பின்பு சொல்கிறார், தனித்திருக்கும் குருவியைப் போல நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மிருக ஜீவனுக்கு ஒரு உதாரணத்தை வைக்கிறார். நான் வெறுமையான அனுபவத்தில் இருக்கிறேன், நான் அழகின்மையில் இருக்கிறேன், நான் தனித்து இருக்கிறேன். இந்த நிலையெல்லாம் இருந்தாலும் தேவனை நோக்கி பார்க்கும் அளவிற்கு தன் இருதயத்தை தேவ மனிதர்கள் பக்குவப்படுத்தியிருந்தார்கள். அவ்விதமாய் தேவனுடைய இரக்கத்திற்காக அவர் கெஞ்சின போது வசனம் சொல்கிறது, அவருக்குள் விசுவாசம் வந்தது. வசனத்தில் கவனிக்கிறோம், தேவனுடைய இரக்கத்துக்காய் கெஞ்சின பின்பு அவருக்குள் விசுவாசம் வந்து அவர் சொல்கிறார், கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று விசுவாசமான வார்த்தையை இங்கு இவர் சொல்ல கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நாம் இடிக்கப்பட்டு, நாம் உடைக்கப்பட்டு, நாம் சிதைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய இரக்கத்திற்காக நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இடிக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்ப தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். துயரப்படுகிறவன் தான், துக்கத்தில் மூழ்கி இருக்கிறவன் தான், வியாகுலத்தில் இருக்கிறவன் தான். ஆனாலும் தன் வியாகுலத்தை தேவனிடத்தில் தெரிவித்த பொழுது கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். இங்கு நடந்த சம்பவம், இந்த சங்கீதத்தின் பின்னணியும் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருவினால் இடிக்கப்பட்டு, சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு, தேவனுடைய நகரம் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ருவினாலோ உலகம் மனிதனாலோ நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்புக்குள்ளாக நாம் இருந்தாலும் சரி, நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்கிறார், கட்டுகிறவர் மட்டுமல்ல, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று சொல்லப்பட்டுகிறது. நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒருபோதும் ஜெபத்தை அற்பமாக எண்ணாமல், அலட்சியப்படுத்தாமல், அதற்கு உரிய கனத்தை, அதற்கு உரிய பதிலை உரிய காலத்தில் தந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது சொல்கிறார், ஸ்தோத்திரம் இரக்கத்துக்காய் கெஞ்சும் போது இடிக்கப்பட்ட வாழ்க்கை கட்டுகிறது மட்டுமல்ல, கட்டப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி இன்னொரு மேன்மையான காரியத்தை செய்கிறார். நம்முடைய பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலைக்குள் நாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, வேதவசனம் சொல்கிறது, நமக்கு விடுதலை தருவதற்கு, நம்முடைய பெருமூச்சை கேட்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு ஜெபிப்பதற்கு பலன் இல்லை, ஆனால் அவர்கள் பெருமூச்சு தேவனுடைய சமூகத்தில் ஜெபமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கே கவனிக்கிறோம், இங்கேயும் அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், பெருமூச்சை கேட்கிற ஒரு தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். எதிலிருந்து விடுதலை கொடுத்தாரா? மரண பயத்திலிருந்து. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். எத்தனையோ உதாரணங்கள் வேதத்தில் இருந்தாலும் இந்த சங்கீதக்காரனே இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுதே ஏதோ ஒரு மரண பயத்துக்குள் தான் அவர் எழுதுகிறார். வசனத்தில் கவனிக்கிறோம், 23ஆம் வசனம் சொல்கிறது, வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது கூட இவருக்குள் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு வகையில் ஒரு மரண பயம் வந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் ஆண்டவரே என்று அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அதான் மேலே சொல்ல, ஆண்டவரே, யாரெல்லாம் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் விடுதலையாக்குவதற்கு உம்முடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர்
நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு இரக்கம் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, நம்மால் ஜெபிக்க முடியும், தேவன் நோக்கி பார்க்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த சங்கீதம். ஆமென். இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆமென், யாருக்கு கர்த்தர் இறங்குவார்? வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார், அன்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ கிருபை உள்ளவர் அப்படிங்கிறார். நம்ம யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அப்படி கூப்பிடுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிறோம் 8ஆம் வசனம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாரெல்லாம் இரக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டும் என்று சொல்கிறார். யாரெல்லாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நியாய தீர்ப்பு நாளிலும் இரக்கம் கிடைக்கும் என்று வேதத்தில் கவனிக்கிறோம். அப்படியானால் நாம் பிறருக்கு இறங்கும் பொழுது நமக்கு இரக்கம் செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். மூன்றாவதாக நீதிமொழி புஸ்தகம் வாசிக்கிற நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. யாருக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார்? ஜெபிக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, பிறருக்கு இரக்கம் செய்வர்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் தங்களுடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்களோ. சாலமோன் ஞானி 3 கூட்டத்தை அந்த வசனத்தை சொல்கிறார். ஒன்று, பாவத்தை மறைக்கிற ஒரு கூட்டம், தவறு செய்தும் அதை நியாயப்படுத்துகிறவர்கள், தவறு செய்தும் அதை இல்லை என்று சொல்கிறவர்கள், தவறு செய்தும் அதை ஏதோ இது யார்தான் செய்யவில்லை என்று அதை மேம்போக்காக சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறவர்கள், இவர்கள் தான் பாவத்தை மறைக்கிறவர்கள். இரண்டாவது ஒரு கூட்டத்தை அந்த வசனத்தை சொல்லுகிறார், யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்கள். அறிக்கை செய்கிற ஒரு கூட்டம், ஆண்டவரே இது நான் செய்திருக்க கூடாது, நான் செய்துவிட்டேன், என்னை மன்னியும் என்று யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கம். அது மட்டுமல்ல, அதோடு இன்னொரு வார்த்தை சொல்கிறார், அறிக்கை செய்வது மட்டுமல்ல, விட்டு விடுகிறவர்கள். இதுதான் கடினமானது. நாம் அனைவரும் அறிக்கை செய்து விடுவோம் உணர்ந்து, ஆனால் அதை விடுவது தான் நமக்கு மிகவும் சிரமமான ஒன்று. ஆனால் யாரெல்லாம் விடுகிறார்களோ அவர்களுக்கு தான் இரக்கம் என்று வேதம் சொல்லுது. நாம் வாழ்ந்த இந்த உலகம் பாவம் நிறைந்தது தான், பாரம் நிறைந்தது தான். ஆகவே தான் எபிரேயர் 12 சொல்லப்பட்டிருக்குது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை நெருங்கி நிற்கிற பாரத்தையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். எப்போது விட்டுவிட முடியும்? அவரை பிடித்து கொள்ள நாம் முயற்சிக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது, ஆயத்தமாகும் போது அந்த உலகத்தின் பாவத்தை நம்மால் நிச்சயம் விட்டுவிட முடியும். தேவனுடைய சமூகத்தில் இரக்கத்தை நாம் பெற முடியும். இந்த தேவ ஜனங்கள், பாவம் செய்த தேவ ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தில் இரக்கத்தை பெறுவதற்கு தானியேலாக இருக்கட்டும், நெகேமியாவாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், தங்கள் ஜனத்தின் பாவத்திற்காக எப்போதெல்லாம் வருந்தி மன்னிப்பு கேட்டார்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் இரக்கம் செய்கிறவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த குறைகள் இருந்தாலும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். அதை விட்டுவிட தீர்மானித்து தொடர்ந்து அதில் உறுதியாக இருப்போம். தேவனுடைய இரக்கம் 100% நம்மேல் வந்து நம்மை நிரப்பி நடத்துவதற்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது. நமக்கு தேவன் இறங்கி நம்முடைய வாழ்க்கையை கட்டி நமக்காக அற்புதமான காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க உம்முடைய முகத்தையே நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய நன்மையும் தொடர்ந்து வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.